சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த நீதி அதிகமாக இருக்கிறதா? அதிகமாக இருக்கிறதா? பாருங்க, உதாரணமாய் பாருங்கள். நன்மைக்கு நன்மை செய்வது என்னதுதான் நீதி. ஆனால் தீமைக்கு நன்மை செய்வது என்னது? அதிக நீதி. உலக நன்மைக்கு நன்மை செய்வது என்னது? கொஞ்சம் பேசுங்க. நீதி. தீமைக்கு நன்மை செய்வது என்னது? அதிக நீதி. அல்லேலூயா. ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பது என்னது? நீதிதான். ஆசீர்வதிச்சேன். ஆனா சபிக்கிறவங்களை ஆசீர்வதிப்பது என்னது? அதிக நீதி. அல்லேலூயா. பூரா எல்லாம் நம்ம மலைப்பிரசங்கள்ல ஆண்டவர் சொல்ற. அல்லேலூயா. சோத்திரம். நம்ம நேசிக்கிறவர்களை நேசிப்பது நீதி, நம்மை வெறுப்பவர்களை நேசிப்பது அதிக. சத்துருக்களை செய்யுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக என்ன செய்யுங்க? ஜெபம் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? நீதியா அதிக நீதியா? அதிக. அதிக நீதி இல்லைன்னா உள்ள என்ட்ரி ஆக முடியாது. உள்ள என்ட்ரி ஆக முடியாதுங்கிற கொஞ்சம் நம்ம ஆழமா சிந்திக்கணும். ஒருவேளை என்னிடத்தில் நீதி காணப்படலாம், ஆனால் அதிக நீதி காணப்படுகிறதா? பாருங்க, ஒருவர் உன்னை கன்னத்தில் அறைந்தால் நம்ம திருப்பி அறையாம அமைதியா இருந்தா அது நீதி தான். அவர் அறுத்தார், ஆனா கூட நான் ஒண்ணு என்ன செய்யல, கிணத்துல அறையல. ஆனா இன்னும் அதிக நீதி என்ன தெரியுமா? சொல்லுங்க, அதிக நீதி என்னது? மறுகண்டத்தை என்ன செய்யறது? அதுதான் அதிக நீதி. திருப்ப அந்த கருத்தில் அடிச்சுட்டு போ. இது நம்ம கைக்கொள்வதற்கு அது அபியாசத்துக்கு ஒரு கடினமா தெரியலாம். நான் அதிக நீரை பிராக்டிஸ் பண்ணணும். ஆமே. அதிக நீதி இல்லாவிட்டால் பரவராஜ்யத்தில் ஒரு நூலில் உட்கார்ந்து இருப்பீர்கள் அப்படின்னு போடல. பரவராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டேன். சொல்றோம். அப்ப இது நம்ம இதெல்லாம் ஒரு நாளில வந்து விடாது. ஒரே நாள்ல எல்லாம் வந்துருமா? வராது. இதே பிராக்டிஸ் அது வந்து நான் பேசணும். இதே அதை நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கொண்டே இருக்கணும். சொல்றோம். பாருங்க, யாராவது உங்களோட வழக்காடி ஒரு வஸ்திரத்தை கேட்டா அவர் என்ன சொல்றாரு? உன் அங்கேயும் கொடுத்துருப்பாங்க. வஸ்திரத்தை கேட்டா அங்கேயும் கொடுத்துருப்பாங்க. 5, 39, 40, 49 வாசிக்கிறோம். 5ஆம் அதிகாரம் 39, 40. பாருங்க, வஸ்திரம் கேட்டா வஸ்திரம் கொடுக்குறேன், அது நீதி. அங்கேயும் கொடுப்பது என்னது? அதிகம். இல்லையா? உன்னை ஒரு மைல் தூரம் கூப்பிடுறாங்க. உனக்கு வாங்க வச்சு பலவந்தம் பண்ணி ஒரு மைல் தூரம் கூப்பிடுறாங்க. ஒரு மைல் தூரம் மட்டும் போனா நீதி. இல்ல 2 மைல் தூரம் போ அப்படின்னு சொன்னது என்னது? அதிகம். அல்லேலூயா. சொல்றோம். என்னோட வாழ்க்கை